வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒரு கன்சல்டேஷனில் ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த 7.5 சனி, ஜென்ம சனி இதனோட பாதிப்புகள் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது, எந்த காலகட்டத்தில் முடியுது அப்படின்னு. ஓகே, சனியினுடைய அமைப்பு நம்ம 4 விதமாக எடுத்துக்குவோம். ஒன்று ஜென்ம சனி, இன்னொன்று அர்த்தாஷ்டம சனி, இன்னொன்று கண்டக சனி, அஷ்டம சனி. இந்த 4 வகையில் தான் சனி உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்கிறவர். ஓகேங்களா? இதில் கடுமையான நெகட்டிஃபை எங்கே பண்ணுவார்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி இருக்கும் பொழுதும், ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சனி பாதிக்கும் பொழுதும் கடுமையான மன அழுத்தங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் சனி எப்போ வர போகிறாரு, எப்போ போக போகிறாரு? எப்பொழுதுமே சனி பெயர்ச்சிக்கு 6லிருந்து 8 மாதத்துக்கு முன்பதாக சில நல்ல கெட்ட அமைப்புகளை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் 6லிருந்து 8 மாதத்துக்கு சனியின் பாதிப்புகள் இருக்கும். எப்பொழுதுமே குரு 1 மாதத்துக்கு முன்பே பலன்களையும், சனி 6-8 மாதங்களுக்கு முன்களே பலன்களையும் முன்ன பின்ன, அதே மாதிரி ராகு 3 மாதங்கள் முன்ன பின்ன அமைப்புகளில் பலன்களை சற்று முன்ன பின்ன அமைப்புகளே கொடுப்பாங்க. இப்போ சனி பயிற்சி முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு 6 மாதம் நிதானமான பலன் இருக்கும். ஏன்னா சனி நிதானமான பிளானட், அவருக்கு கால் உடைந்திருக்கு அப்படின்ற அந்த அமைப்பில் சொல்கிறோம்ல, அதாவது ஸ்லோவாக போகிறவர் அப்படின்ற மாதிரி. அப்பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னும் பின்னும் 2 இடத்துல வரும்போது தாங்க 7.5 சனி. அதாவது ராசிக்கு 12ல் வரும்போது விரய சனி, ராசியில் வரும்போது ஜென்ம சனி, ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது பாத சனி. இது 7.5 சனி அப்படின்ற 7.5 வருஷத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இங்கே அர்த்தாஷ்டம சனி என்னது, அதுவும் ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஆனால் அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்புகளை செய்யாது. முயற்சிகளை அதிகம் போட்டு உங்களுடைய தொழில் வருமானங்களை ஸ்ட்ராங் ஆக்கிற விஷயத்தை 2.5 வருஷம் செய்வார். ராசிக்கு 4ஆம் இடம். லக்னத்துக்கான்னு கேட்காதீங்க, ராசிக்குன்னு படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நிலையில் ராசிக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த இடத்த கண்டக சனி அப்படின்னு சொல்றது. அந்த கண்டக சனின்றது உங்களையும் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டரையும் உங்களுடைய பார்ட்னர்ஸையும் சில அமைப்புகளை கொடுத்து உங்களையே சில மாதிரியான ஒரு பிடிவாத குணங்களை கொடுத்து இந்த மாதிரியான சில பலன்களை செய்வார். ராசிக்கு 8ஆம் இடத்துல as யூஸ்வல் அஷ்டம சனி மொத்த வாழ்க்கையிலே கடுமையான கெடுபலன்களை கொடுக்குங்க. யாராக இருந்தாலும் அஷ்டம சனி வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல உங்களுக்கு என்ன தேவையோ அதனை குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய சில தன்மைகளை அஷ்டம சனி செய்யும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சனியின் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். எந்த இடத்துல சனியின் கெடுதல்கள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எப்பொழுதெல்லாம் நீங்கள் பௌர்ணமி சந்திரன், ஒளியான சந்திரன், எந்த வகையிலும் இருள் தன்மை இல்லாத சந்திரன் அமைப்புகளில் பிறந்திருக்கீங்களோ, கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனா இருக்கீங்க, சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாரு, குரு சந்திரனை பார்க்குறாரு, சந்திரனே தானாக ஸ்தான பலத்தோடு ஒளி நிறைந்த அமைப்புகளில் இருக்காருன்றப்ப இந்த கோச்சார சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு எறும்பு கடிச்சது போல இருக்கும், எறும்பு கடிச்சது போல இருக்கும். இதே சந்திரன் ஒளி இழந்திருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாருன்றப்ப தேளு கடிச்ச மாதிரியோ பாம்பு கடிச்ச மாதிரியோ கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்புகளை உங்களோட தசாபுத்தியோட அமைப்புலேருந்து ஒட்டி பார்த்துக்கலாம். இதில் சிம்பிளாக சொல்லணுன்னாங்க வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு எது அதிக விருப்பமோ அதை குறிப்பார்த்து அடிப்பாருங்க. இவ்வளோதாங்க சனி. இதற்கிடையில நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோ புனஸ்காரங்களோ பரிகாரங்களோ செயல்படுமா? செஞ்சு பாருங்களேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இதுதாங்க விஷயம் அப்படின்னு நான் எடுத்து காட்டிடுவேன். சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஆன்மீக விஷயங்கள் இது எதுவும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஜோதிடத்தில் இருக்கிறது ஒன்லி ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். என்ன நடக்கும் அது மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? என்ன நடக்கலாம், என்ன நடக்கிற மாதிரி இருக்குது, லேசாக தெரியுதோ லேசாக தெரியாத மாதிரி இருக்குதோ அது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு ஜோசியனா என்னன்னே புரியலன்னு அர்த்தம். ஜோதிடம் என்பது ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட கணிதம். ஆன்மீகம் என்பது வேற. இந்த ஜோதிடத்தை ஆன்மீகத்தில் போட்டு மாற்றிடலாம், இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விரயம் செய்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ஓன் ரிஸ்க் நீங்களே பண்ணுங்க. ஏன்னா இந்த பூஜை பண்ணுவீங்க, அது சரியாக வரலன்னா இது சரியாக வரலங்க இன்னொன்று அப்படின்வாங்க. மோஸ்ட்லி இந்த செவ்வாய் தோஷம், இந்த தோஷம் கழிக்கிறவங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம் கழிக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி டிவோர்ஸ் நடக்குது. ஓகேங்களா? நீங்களே பார்க்கலாம், கொமைனாவே போடுவீங்க. இந்த அமைப்புகளில் இருக்கிறது தோஷம் என்பது பரிகாரங்கள் என்பது
பூஜைகள் என்பது உங்களோட மனசை சாந்தி படுத்திக்கிறீங்க. நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத என்னோட பிறந்த ஜாதகத்தில் ஒரு அமைப்புகள் முடிவு செய்து அப்படின்னா அதன்படியே வாழ்ந்தாகணுமே தவிர இந்த பூஜை செஞ்சு அதை மாற்றிட முடியும், அந்த பூஜை செஞ்சு அதை மாற்றிட முடியும் அப்படின்னாக்கா, ஒருத்தர் பிறக்கும் போதே ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு டாக்டராங்க அப்படின்னா ஆமாங்க இதாக இருக்கிறாரு, போலீஸாங்கன்னா ஆமாங்க இதாக இருக்கிறாரு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்க. இடையில ஒரு பரிகாரம் பண்ணீங்க, அந்த பரிகாரத்தால் நீங்கள் இதாங்க அப்படின்னு கேட்பேன். நல்லா அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. பரிகாரம் என்பது ஜோதிடத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? இருக்கிற விஷயம் என்னது, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இதனை குறிக்கிற விஷயம் ஜோதிடம். சரிங்களா? இந்த அமைப்புகளில் கோச்சார அமைப்புகளையும் சில அமைப்புகள் வச்சுக்கோங்க. இந்த பூஜை செய்கிறங்க, அந்த பூஜை செய்கிறங்க, சனி குறைச்சிருவாரா. நான் எப்போதுமே சொல்லுவேன், நவக்கிரகத்தை சுத்த ஆரம்பிச்சோடனே தான் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரவே ஆரம்பிச்சிருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.